அசாத்தியமான காரியங்களை செய்கிற தேவனுடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாயாகிய அன்னாளின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 1ஆம் அதிகாரத்தில் அன்னாளின் சூழ்நிலையை குறித்தும் அவங்க செப வாழ்க்கையை குறித்தும் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்கிறாங்க, அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் எப்படி நிறைவேற்றுகிறாங்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னாளின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது அவங்க பிள்ளை பெறாதவர்களாக இருந்தாங்க. 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல அவங்க ஒரு மலடியாக இருந்தாங்க. அன்னாள் மாத்திரமல்ல, வேதத்தில் அநேக பெண்களை நம்மால் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு ராகேல், ரெபேக்கா, சாரா, இவங்க எல்லாருமே கொஞ்ச காலம் மலடியாக இருந்தாங்க. அந்த காலம் ரொம்ப கண்ணீரும் சஞ்சலமும் நிறைந்ததாக இருந்தது. இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான காரியம் என்னென்னா, அந்த நிலையிலே அவங்க இருந்து விடவில்லை. தாங்கள் மலடியாக இருக்கிற அந்த நிலையிலே இருந்து விடாமல் தொடர்ச்சியாக ஊக்கமாய் ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த ஜெபத்தின் பலனாய் தேவனுடைய தனித்துவமான நோக்கம், தேவனுடைய ஒரு தனித்துவமான சித்தம் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னாளுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அன்னாள் இந்த கடினமான சூழ்நிலையில் போய் கொண்டு இருக்கிறாங்க. இது அன்னாளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேலுடைய ஜனங்கள், இஸ்ரேல் தேசத்தினுடைய நிலைமை நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த தேசம் ரொம்ப ஒரு கடினமான கால சூழ்நிலையில் போய் கொண்டு இருந்தாங்க. அதாவது அந்த தேசத்தில் ஒரு நல்ல தலைவர்கள் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை, பாவங்கள் நிறைந்தது, கொடுமைகள் நிறைந்ததாக இருந்தது, அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடந்து கொண்டே இருக்குது. தேவாலயத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்கள் கரப்டாக இருந்தாங்க, கரை படிந்தவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக, தன்னுடைய தேவைக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. இந்த கால சூழ்நிலையில தான் அங்கே ஒரு நல்ல தீர்க்கதரிசி இல்லை, நல்ல தலைவர்கள் இல்லை. அவங்களுடைய ஜெபம் அந்த 11ஆவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை கொடுக்கும் பொழுது அங்கே வாழ்நாள் முழுதும் உங்களுக்காய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று. எப்பொழுது அன்னாள் தன்னுடைய தேவையிலிருந்து தன்னுடைய மனதை தேவனுடைய தேவைக்கு நேராய் திருப்புகிற வேலையில் அங்கே இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது. அன்னால் அநேக நாள் காத்திருக்கிறாங்க, அநேக கண்ணீரின் பாதையில் கடந்து செல்கிறாங்க, அநேக சஞ்சலமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்கிறாங்க. அவங்க எப்பொழுது அந்த ஜெபத்தை ஏறு எடுக்கிறார்களோ அந்த இடத்துல தேவன் ஒரு பெரிதான காரியங்கள், அந்த தனித்துவமான ஒரு சித்தம், தனித்துவமான ஒரு நோக்கம் நிறைவேறுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க தொடர்ச்சியாக ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரிடத்திலிருந்து இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த வாக்குத்தத்தத்தின்படி தேவன் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறாங்க. நம்மளும் தொடர்ந்து ஜெபிக்கணும். நம்ம சூழ்நிலை தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார்கள். அது மாத்திரம் நம்ம ஜெபிக்கும் போது மட்டும் நம்மளுடைய தேவைகளுக்காக மாத்திரம் இல்லாமல் ஆண்டவருடைய தேவையை உணர்ந்தவர்களாய் நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவன் ஒரு பெரிய அற்புதங்களை செய்வார். நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம், கர்ப்பத்தில் பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்க அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பாங்க. அந்த பிள்ளை தேவ ஞானத்திலையும் கிருபையிலையும் அதிகமாய் வளரணும்னு சொல்லி ஜெபிப்பாங்க. ஆனால் இங்கே இந்த அன்னாள் இந்த மாதிரி பெண்களை பார்க்கும் பொழுது கர்ப்பத்தில் உருவாகுவதற்கு முன்பாகவே அதற்காக அதிகமாய் ஊக்கமாய் பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தின் பலனாய் தேவனுடைய தனித்துவமான நோக்கம் நிறைவேறுகிறது. அந்த ஜெபத்தின், அந்த கண்ணீரின், அந்த சஞ்சலத்தின் பலனாய் அசாத்தியமான காரியங்கள் நடக்கிறது. தாங்கள் மாத்திரமல்ல, தேசமே மாறத்தக்கதான காரியங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் காத்திருக்கிறதோ, கண்ணீருக்குள்ளாய் செல்வதோ, சஞ்சலமோ, எல்லா காரியங்களும் நம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம மனசில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார்.